முல்லைத்தீவில் 239 கசிப்பு விற்பனையாளர்கள் அடையாளம். வெளிநாட்டவர்களுக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவோருக்கு சட்ட நடவடிக்கை. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய அலுவலகம் ஊடகவியலாளர்கள் யாழில் விசேட கலந்துரையாடல். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்ட அறிக்கை தவறானது, பிரமித பண்டார தென்னகோன். யாழ்ப்பாணம் திஸ்ஸவிகாரை சர்ச்சை, அனுர அரசின் நிலைப்பாடு வெளியீடு. ஞானசார தேரரிடம் இருக்கும் முக்கிய தகவல் வலியுறுத்தும் அனுர தரப்பு. பிரித்தானிய தடையில் சிக்கப்போகும் இன்னும் பல முக்கிய புள்ளிகள். வேட்பு மனுக்கள் நிராகரிப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறைப்பற்று, புதுக்குடியிருப்பு, ஒட்டு சுட்டான், மாந்தை கிழக்கு, துணுக்காய் ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டவர்கள் ஆகிய 239 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளியுயா பிரதேச செயலாளர் இது தொடர்பில் தரவுகளை திரட்டும் போது அச்சுறுத்தல்களுக்கு உள்ளானமையால் இது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்க முடியவில்லை என முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த நிலையில் சட்டவிரோத மது மற்றும் போதைப் பொருளை தடுக்க மிக கடுமையான நடவடிக்கை தேவை என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுபவர்களாக கரைத்துறைப்பற்று பிரதேசத்தில் 87 பேரும், புதுக்குடியிருப்பில் 28 பேரும், ஒட்டு சுட்டான் பிரதேசத்தில் 50 பேரும், துணுக்காய் பிரதேசத்தில் 34 பேரும், மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் 40 பேருமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மொத்தம் 239 நபர்கள் சட்டவிரோத மதுபான உற்பத்தியில் ஈடுபடுவதாக இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. அத்தோடு சட்டவிரோத மது விற்பனையாளர்கள் தொடர்பில் விவரங்களை திரட்டும் போது அச்சுறுத்தல் நிலைமைகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறானதொரு நிலையில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையால் அதிகளவானோர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உயிரிழக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. பல கிராமங்களுக்கு மக்கள் குறைகள் சந்திப்புக்காக சென்ற போது மக்கள் போதைப்பொருள் ஊடுருவல் அதிகரித்துள்ளமை தொடர்பில் அதனால் ஏற்படுகின்ற மிக மோசமான பாதிப்பு நிலைமைகள் குறித்து முறையிட்டு கண்ணீர் வடிப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 4 கிராமங்களில் ஏறக்குறைய 48 பேரளவில் போதைப்பொருள் பாவனையால் உயிரிழந்துள்ளதாக மக்கள் முறையிட்டனர். அதேபோல் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான போதைப்பொருள் ஊடுருவல்களும் பாவனைகளும் இருக்கவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகளவான அரச படையினர் காணப்படுகின்றனர். குறிப்பாக 2 பொதுமக்களுக்கு ஒரு படையினர் காணப்படுகின்றனர். இவ்வாறு அதிகளவான படையினர் இருக்கத்தக்கதாக இவ்வாறு போதைப்பொருள் ஊடுருவல்களும் போதைப்பொருள் பாவனைகளும் அதிகரித்துள்ளன. இது தொடர்பில் உரிய தரப்பினர் ஏன் கவனம் செலுத்தவில்லை? அதேவேளை சில போலீசாருக்கும் போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படுவதாக மக்களும் இடம் முறையிடுகின்றனர் என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவோருக்கு போலீசார் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவது அதிகரித்து வருவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் அண்மை காலங்களில் வெளிநாட்டினர் செலுத்தும் முச்சக்கர வண்டிகளால் உயிரிழப்பு மற்றும் கடுமையான விபத்துகள் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்தோடு வெளிநாட்டவரிடம் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கான செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இல்லை என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். மேலும் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கு வெளிநாட்டவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை தடுக்க உரிய சாரதி அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டவர் முச்சக்கர வண்டியை செலுத்தினால் வாகனத்தின் உரிமையாளரை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்து நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை வழங்கும் போது, குறிப்பாக முச்சக்கர வண்டிகள் நாட்டினை செலுத்துவதற்கு வெளிநாட்டினருக்கு வழங்கும் போது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கிறார்களா என்பதை முறையாக சரிபார்த்து அவர்களுக்குரிய வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வாகனம் வழங்கும் நிறுவனம் மற்றும் விடுதி உரிமையாளர்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய அலுவலகத்தின் பிரதிநிதிகள் மற்றும் யாழ் ஊடகவியலாளர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. நல்லூர் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய அலுவலகங்கள் பின்பற்றும் நடைமுறைகள் மற்றும் எதிர்கொள்ளும் சவால்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய அலுவலகத்தின் பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர். குறித்த கலந்துரையாடலில் மன்னார் சதோச மனித படுகொலை, முல்லைத்தீவு தொக்கு தொடுவாய் மனித படுகொலை, செம்மணி மனித படுகொலை உள்ளிட்ட விவகாரங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் மேற்கொண்ட மற்றும் மேற்கொள்ள தவறிய நடவடிக்கைகள் குறித்து ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது.
அத்துடன் குறித்த அலுவலகத்தின் ஒட்டுமொத்தமான நடவடிக்கைகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு OMB அலுவலக நிர்வாகிகளால் விளக்கம் அளிக்கப்பட்டது. வாரிய புல மீனுவாங்கத்தையில் விபத்துக்குள்ளான இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் தொடர்பாக சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்ட கருத்துக்கள் தவறானவை என்றும் அவற்றில் எந்தவித உண்மையும் இல்லை என முன்னாள் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமிந்த பண்டாரதின்னகோன் தெரிவித்தார். விபத்து விமான இயக்கியின் தவறால் ஏற்பட்டதாகும் என விமானத்தின் இயந்திரத்தில் எவ்வித குறையும் இல்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளதாக இது தவறான தகவல் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விமானப்படைக்கு சொந்தமான எந்த ஒரு விமானமும் விபத்துக்குள்ளாகும் போது விசாரணை நீதிமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டு முறையாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். விமானியிடமிருந்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிக்கையின் மூலம் விபத்துக்கான காரணம் அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டார். இதற்கான விசாரணை முடிவதற்கு முன்பு விமான விபத்து தொடர்பில் குறிப்பிடுவது பொறுப்பற்ற செயலாகும் என அவர் தெரிவித்துள்ளார். முதலில் விமானப்படை தளபதிக்கு விசாரணை அறிக்கை அனுப்பப்படும், பின்னர் பாதுகாப்பு அமைச்சுக்கு அதனை வழங்குவதை வழக்கம். விமானப்படை தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் வெளியிட வேண்டியது பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொறுப்பு என தெரிவித்துள்ளார். எனவே பிமல் ரத்நாயக்க இலங்கை விமானப்படையிடம் உடனடியாக மன்னிப்பு கூற வேண்டும் எனவும் தனக்கு சம்பந்தமில்லாத விடயங்கள் தொடர்பாக கருத்து வெளியிடுவதை நிறுத்த வேண்டும் என பிரமிந்த பண்டாரதின்னகோன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி இயக்கச்சி பகுதியில் கண்ணகியம்மன் கோவில் சுற்றாடலில் இரவோடிரவாக நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் சட்டவிரோதமாக அழித்தொழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக காணி ஒன்றினை தமதாக்கி கொள்வதற்காக சில விசமிகள் பனைமரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நூற்றுக்கணக்கான பனைகள் சில நாட்களில் அழிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக பனை அபிவிருத்தி அதிகார சபை உட்பட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாததும் மிகுந்த வேதனை அளிப்பதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இயக்கச்சி மக்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் திஸ்ஸவிகாரையின் பிரச்சினையை தீர்க்க அரசாங்கம் மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் சிலர் மத நல்லிணக்கத்துக்கு தீங்கு விளைவிக்க முயற்சித்து வருவதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் கினிதும சுனிசனவி தெரிவித்தார். நுவரெலியாவில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாண திஸ்ஸவிகாரை பற்றி நிறைய செய்திகள் இருந்தாலும் அந்த விகாரை தொடர்பான தகவல்களும் எங்கள் தலையீடுகளும் நீண்ட காலமாக நடந்து வருகிறது. ஓர் அரசாங்கமாக திஸ்ஸவிகாரை தொடர்பான பிரச்சினையில் தேவையான நேர்மையான தலையீட்டை நாங்கள் எடுத்துள்ளோம். ஒரு அமைச்சமாக இருந்தாலும் இது பாராளுமன்றத்தில் தெளிவாக தலையிட்டு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளது. திஸ்ஸ கோயில் தொடர்பில் அப்பகுதி மக்கள் எங்களை சந்தித்தனர். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் எங்களை சந்தித்தார். அவர்களுடன் நாங்கள் சுமூகமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். எனவே சிலர் இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக எழுப்பி மத நல்லிணக்கத்துக்கு தீங்கு விளைவிப்பதாக தெரிகிறது. அந்த குழு மத நல்லிணக்கத்தை அளிப்பதன் மூலம் இந்த அரசாங்கத்தை பற்றி தவறான கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறது. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உண்மையாகவே இந்த பிரச்சனையை தீர்க்க நாங்கள் தலையிட்டோம். 30 ஆண்டுகால போருக்கு பிறகு எழும் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு மிகவும் உணர்திறன் வாய்ந்த பதிலை வழங்குவது ஒரு அரசாங்கமாக நமது பொறுப்பாகும். மேலும் இந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு தீர்ப்போம் என்பதை பொறுத்திருந்து பார்க்க முழு நாட்டையும் அழைக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவலை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமையாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான முக்கிய தகவல்களை ஞானசார தேரர் ஊடகவியலாளர் மாநாடுகளில் கூறிக்கொண்டிருப்பது பொருத்தமற்றது என தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் குறிப்பிடுகையில் புலனாய்வுத்துறையின் ஊடாக அரசாங்கம் மத அடிப்படை வாதத்தை பரப்பும் குழுக்கள் தொடர்பில் ஆராய்ந்து அது குறித்து தகவலை பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் வெளிப்படுத்தியது. உரிய நேரத்தில் அவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமையாகும். விசாரணைகள் ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்படுபவை அல்ல. அவை காவல்துறை மற்றும் புலனாய்வு பிரிவினால் முன்னெடுக்கப்படும். ஞானசார தேரருக்கு புலனாய்வு பிரிவில் உள்ளவர்கள் யார் என்பது தெரியும். அந்த வகையில் தனிமுள்ள தகவல்கள் தொடர்பில் அவரால் நேரடியாக புலனாய்வு பிரிவுக்கு தெரிவிக்க முடியும். அவ்வாறு வழங்கப்படும் தகவலை அடிப்படையாக கொண்டு புலனாய்வு பிரிவு விசாரணையை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். 3 முன்னாள் இராணுவ தளபதி மற்றும் ஒரு முன்னாள் பிரதி அமைச்சருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடையை போல் இறுதி யுத்தத்தை வழிநடத்திய மேலும் பல அரசியல் பிரமுகர்களுக்கு எதிராகவும் தடை பிறப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாக பிரித்தானிய தொழிற்கட்சி தமிழ் பிரிவு தலைவர் சென் கந்தையா தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், மஹிந்த ராஜபக்ச, கோட்டபய ராஜபக்ச போன்றோர் பிரித்தானியாவுக்கு பயணிப்பார்களாக இருந்தால் இங்குள்ள சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி காலத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பிலும் பிரித்தானியா நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. இதனை ஆழமாக கூற முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் இனி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளதுடன், குறித்த பிரித்தானிய தடை முன்னாள் அரசியல் தலைமைகளின் எதிர்காலம், இலங்கையில் இடம்பெற்ற படுகொலை மற்றும் தற்போது இலங்கை அரசியல் பிரித்தானியாவில் தாக்கம் தொடர்பில் அவர் தெரிவித்த விரிவான கருத்துக்கள் அதில் குறிப்பிடப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய அரசியல் கட்சிகள் சார்பில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டமைப்பின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் 9 உள்ளூராட்சி மன்றங்களுக்கானவை நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் 2 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான சபைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் கட்சியின் செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் மனுதாரராகவும், கூட்டமைப்புக்கு சார்பில் கூட்டமைப்பின் செயலாளர் நஜில் முல்லா மனுதாரராகவும் இருப்பதோடும், முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அபு ஹக்கீம் நிசாம் காரியப்பர் ஆகியோர் இந்த மனுக்கள் விசாரணையின் போது சட்டத்தரணிகளாக வாதாட உள்ளனர். இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கு யாழ்ப்பாணத்தில் 9 வேட்புமனுக்களும், கிளிநொச்சியில் 1 வேட்புமனுக்கும் ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டுள்ளதோடு, வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் 1 வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த கட்சி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு அவ்வழக்குகளை நிசாம் காரியப்பரே கையாள உள்ளார். இதனைவிட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கண்டி மாவட்ட 3 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட விடயம், நுவரெலியாவில் 1 வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை சம்பந்தமாகவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளன.